இந்த ஆலயத்தினுடைய அடுத்த சிறப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆறுமுக பெருமானை நம்ம தரிசனம் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்குன்னு தனி சன்னதியாகவே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம ஆயுள் அபிவிருத்திக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விசேஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதியும், அதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபட ஒரு அற்புதமான இடம் வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரனுடைய சிறப்புகளை பார்க்கலாங்க. இறைவனை வழிபாடு பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறோம்னா, அடுத்து வந்து சண்டிகேஸ்வரன் நம்ம வழிபாடு பண்ணிட்டு போறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவர் யாருன்னா, இறைவனுடைய ஆலயத்துக்கு யார் யார் வராங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்களை பதிவு செய்யக்கூடியவர் தான் சண்டிகேஸ்வரர். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த சாமிகிட்ட போய் கைதட்டி கும்பிடுறாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு நிஷ்டையில வந்து பார்த்தீங்கன்னா தியானத்துல இருந்து இறைவனுக்கு கணக்கு கொடுக்கறதுக்காக அவர் எழுதிட்டு இருக்காரு. நம்ம நிறைய தெரியாதவங்க கைதட்டி கும்பிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பாவ செயல். அப்ப இறைவனை நம்ம கும்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாத்தமா மனமுருகி நம்ம கையில வந்து இறைவனுடைய சொத்தை எதையும் எடுத்துட்டு போகலன்னு நம்ம கையை தொடச்சு காட்டிட்டு போகக்கூடிய இடம் தான் இந்த இடம். அதனால அதை வந்து இன்னைக்கு காலங்கள்ல மருவி கைதட்டி கும்பிடக்கூடிய ஒரு வழக்கங்கள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அதை தவிர்த்து இறைவனை ஆத்மாத்தமா நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து சொல்லிட்டு போனோம்னா, இவர் நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுகிட்ட சொல்லி நம்மளுடைய வேண்டுதல்களை செவிசாக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சண்டிகேஸ்வரரை நம்ம சிறப்போடு வழிபாடு பண்ணுவாங்க. நன்றி. பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கும் நவகிரகத்துக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து ஆலயமா வச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தினுடைய இதுல நம்ம ஆயுள் அபிவிருத்திக்கும் நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இந்த இடங்க. இங்க வந்து சனீஸ்வர பகவானும் நவகிரகங்களும் மிகச்சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்குன்னு உள்ள தனி சிறப்பு. இப்போ ஒவ்வொரு ஆலயத்துக்கு முன்னே ஒரு தனி சிறப்பு இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு வேடுபரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்த இடம். அந்த இடத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட இருந்து வேடுபரி பறித்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் தாங்க. இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து தன்னை காண வரணும் அப்படின்னு சொல்லி ஒளிச்சு வச்ச இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளமா இருந்ததா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து அந்த பொருள்களை இந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் வருவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறைந்திருந்து பார்த்த இடம் தான் இந்த இடங்க. இந்த மறைந்திருந்து பார்த்தவர் தான் இந்த பைரவனுடைய சன்னதியிலிருந்து சிவபெருமான் மறைந்திருந்து பார்த்ததா இந்த இடத்துல ஒரு சாஸ்திரம் இருக்குங்க. இந்த வேடுபரி நிகழ்த்திய இடம் இதை வந்து பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி திரும்ப கொடுக்குறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த காட்சியில நம்ம பார்த்துக்கலாங்க. நன்றிங்க. பஞ்சபூதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அற்புதமான பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயலிங்கம்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கே ஒரு அரவணைத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பு. குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் இந்த பஞ்சபூதங்களை சுற்றி வர்றதுக்கு உள்ள போய் நம்ம சுற்றி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த இடத்துல அமர்த்தி இருக்காங்க. இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற ஒரு மிக பழமையான ஆண்டுகள். இதனுடைய தல வரலாறு மற்றது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நம்ம முருகப்பெருமானை பத்தி இன்னும் சொல்லணும்னா, முருகப்பெருமான் வந்து திருச்செந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்து தன்னுடைய வெற்றி களிப்புல அவருடைய தோஷங்களை எல்லாம் நீக்கிறதுக்காக வந்து அமர்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் போர்ல இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அதுல வந்து தன்னுடைய பிரம்மகத்தியை நீக்கிறதுக்காக அவர் வந்து இந்த இடத்துல அமர்ந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக சிறப்பாக தங்களுடைய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் இந்த பிரம்மகத்தி தோஷம்னு இருக்கோ அதை நீக்குவதற்காகவும் இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு பண்ணி தங்களுடைய தோஷங்களை போக்குறதுக்கு ஒரு அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலமா இந்த இடம் அமையுதுங்க. மேலும் அடுத்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு சிவன், இப்போ எப்பயுமே ஒரு சிவாலயத்துல ஒரு சிவன் மட்டும் இருப்பாங்க. இந்த ஆலயத்துல இன்னொரு சிவனா காட்சி தரக்கூடிய அந்த பவானி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து நம்ம அடுத்த நிகழ்வுல நம்ம பார்க்கலாங்க. சகஸ்னா 1000, கரம்னா கோடி அப்படின்னு நம்மளுக்கு அந்த இதுகளை சொல்லியிருக்காங்க. சகஸ்கரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவானியில மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சகஸ்கரம், சகஸ்னா 1000, கரம்னா கோடி. இந்த 1000 கோடி சிவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து ஒரு சிறப்பை தரக்கூடியது. எத்தனையோ பேர்த்துக்கு தெரியும் இல்லைன்னு தெரியல. இந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா 1000 கோடி சிவனை தரிசனம் செய்வதற்கான ஒரு பலன் இந்த இடத்துல கிடைக்குன்னு சொல்லுவாங்க.
அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சகஸ்கர லிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த பவானி ஈஸ்வரர் இந்த இடத்துல அமர்ந்து எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரெல்லாம் வேண்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு முக்தி தரும் மிகப்பெரிய ஒரு கடவுளா இந்த இடத்துல திகழ்றாங்க. நாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்திலேயே இன்னும் சிறப்பா சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வராகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7 விதமான அந்த கன்னிமார்கள் அமர்ந்து இந்த தாயாரினுடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்புகளா அமர்ந்திருக்கக்கூடிய இடத்த நம்ம அடுத்த நிகழ்வுல பார்க்கலாங்க. நன்றி. இப்படி சண்டிகேஸ்வரர் நம்மளுக்கு இருந்து அவர் வந்து கணக்குகளை எழுதி ஐயாவிடம் ஒப்படைக்கிறாரு. அதே மாதிரி சண்டிகேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மூலதனமா ஒரு தெய்வம் அமர்ந்து இங்க வந்து அவங்களுடைய கணக்குகளையும் எழுதி அம்மையாரிடம் ஒப்படைக்கக்கூடிய சண்டிகேஸ்வரியும் இந்த கோயில்ல மிகப்பெரிய ஒரு விசேஷமான தெய்வம். அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல மிகப்பெரிய ஒரு சிறப்பா இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்து நம்ம இந்த ஆலயத்தினுடைய ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா வேண்டுபவர்களுக்கு எளிய முறையில் வரமலரும் ஒரு அற்புதமான தெய்வம் அப்படிங்கிறது வராகி தெய்வங்க. இந்த வராகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூவராக சாமியை வந்து பாத்தீங்கன்னா நேரில் சென்று வழிபட முடியாத எல்லா நபர்களும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த வராகி தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணி தங்களுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு போனா இது கூடிய விரைவில் நிறைவேறுது அப்படிங்கிறது சாஸ்திரம். நிறைய பேர் இங்க வந்து வழிபாடு பண்றாங்க. அந்த வழிபாட்டுக்கான பலனும் நிறைய கிடைக்குது. மக்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்கள் பலிதமாக இந்த ஆலயத்துல வந்து வழிபாடு பண்ணிட்டு போலாங்கிறது ஐதீகம். நன்றி. எனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி நீக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துல ஒரு தீர்த்த நீராடினான்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்றது. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 4 தீர்த்தங்களுக்கு மேல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மகத்தியை நீக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இடம் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தம் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த தீர்த்தத்துல வழிபாடு பண்ணி இந்த தீர்த்தத்துல நீராடி தங்களுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஸ்தலம். எல்லாரும் இந்த ஆலயத்துல வந்து தங்களுடைய தோஷங்களை நீக்கி மேன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்துக்கும் சென்று அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை நம்ம எடுத்து ஒவ்வொரு தினமும் பதிவு செஞ்சுட்டு வரோம். இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ஆர்எஸ் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் வைத்தியம் கலந்த ஒரு அற்புதமான ஆன்மீக சேனல்ல நீங்கள்லாம் கண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல அரிய தகவல்களையும் பல திருத்தலங்களுடைய வரலாறுகளையும் வைத்திய முறைகளையும் ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.